எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி நடிச்ச தீரன் அதிகாரம் 1 இந்த படத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் மேபி பார்த்துருக்கலாம். இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுல பவாரியா கேங் அப்படின்னு ஒரு கேங் இருந்தாங்க. இந்த நார்த் இந்தியால இருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா கொலை கொள்ளை இதெல்லாம் பயங்கரமா பண்ணி கேஷ் ஜுவல்லு எல்லாத்தையும் திருடி உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டை நடுநடுங்க வைத்த ஒரு கேங் தான் இந்த பவாரியா கேங். ஸோ இதை பற்றி அந்த படத்தில் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பவாரியா கேங் பார்த்தோம் அப்படின்னா 2005 மாட்டுறாங்க. 2025 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த கேங்கில் மாட்டினவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. வர திங்கட்கிழமை வரப்போகுது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பவாரியா கேங் அப்படிங்கிறவங்க யாரு, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டை இது எவ்வளவு பாதிச்சுது, அந்த டைம்ல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருந்த மிஸ் ஜெயலலிதா மேம் அவங்க பீரியட்ல தான் இது நடந்துச்சு. அவங்க ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ குமிடிபூண்டியோட எம்எல்ஏவை அவங்க வீட்டில் போய் எம்எல்ஏவே கொன்னு அவங்க பையனை தாக்கி அவங்க வீட்டில் இருந்திருக்கக்கூடிய கேஷ் 42 சவரன் கோல்டு செல்போன் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எம்எல்ஏ வீட்டுக்குள்ள போயிட்டு இது நடந்திருக்கு அப்படின்னா நீங்க நம்பிதான் ஆகணும். யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏவை நம்மளால முதல் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா எம்எல்ஏ போய் பார்க்க முடியுமா அப்படின்னா அவ்வளவு ஈஸியா தான் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல பேரை கடந்துதான் நம்ம போனோம். அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏ வீட்டுக்குள்ள போய் அவங்கள கொன்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு கேஷ் செல்போன்லாம் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு ஏடிஎம்கே டைம்ல எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அந்த எம்எல்ஏ பேர் பார்த்தோம் அப்படின்னா கே சுதர்சனன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா கொண்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இந்த கேங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேரை கொண்டிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பக்கத்துல கூடிய ஆந்திர பிரதேஷ்லயும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனிக்கணும். பவாரியா அப்படிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி, ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரக் இருக்குல்ல வண்டி, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா லோட் பண்ணுவாங்க. அதாவது அங்க ஒரு சில உங்களுக்கு தெரியும் ட்ரக்னா என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள இந்த பொருட்கள்லாம் அங்க நான் சொல்றது நார்த்ல சொல்றேன். நார்த்து வேற மாநிலங்கள்னு வச்சுக்கோங்களேன், அதர் ஸ்டேட்ஸ் வேற மாநிலங்கள், அங்க பொருளை ஏத்திட்டு அதை தமிழ்நாட்டுல இறக்கி வச்சிருவாங்க. இதான் அவங்களுடைய வேலை. இவங்களுடைய ட்ரக்கு அந்த ஒரு லாரி இருக்கும் இல்லையா, அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி கம்பார்ட்மெண்ட்டை மறைச்சு வச்சிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க கொலை பண்றதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆக்ஸ் கோடாரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நாட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்ரக்ல அந்த ஒரு ரகசியமான ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க, அதுல போட்டு மறைச்சிருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லாத்தையும் அள்ளி தூக்கி, அதாவது அந்த ஆக்ஸ் கோடாரி நாட்டு துப்பாக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு ட்ரக்ல அவங்க ஏற்ற வேண்டிய பொருளோட சேர்த்து இதையும் ஏற்றி கொண்டு வந்துருவாங்க. சம்மந்தப்பட்ட அந்த தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இவங்க என்ன பொருள் அங்கே ஏற்றிருப்பாங்க, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மரக்கட்டை, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த பொருளை நார்த்லேருந்து ஏற்றிருப்பாங்கன்னா அதை எங்கள் தமிழ்நாட்டில் இறக்கி வச்சிருவாங்க. இறக்கி வச்சுட்டு திரும்பி போகிற வழியில் ஹைவே, எஸ்பெஷலி நேஷனல் ஹைவேஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகள், அந்த வீட்டுக்குள்ளே போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா வாசல்லே நின்றுப்பான், துப்பாக்கியோட நின்றுப்பான். மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள கதவை உடைச்சு உள்ள போய் கொள்ளை அடிச்சுட்டு வருவாங்க. இந்த எம்எல்ஏ வீட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கேங்ல இருந்திருக்கக்கூடிய ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு வாசல்ல இருந்திருக்கான். மத்தவனுங்க அதை நான் சொன்னாலே ஆக்ஸ் கோடாரி அதெல்லாம் போட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவோட பையன் இருக்கான் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை என்ன பண்றானுங்க அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்க அட்டாக் பண்றானுங்க. அதை பார்த்துட்டு மேல அந்த எம்எல்ஏ கீழே வந்திருக்காரு. எப்படியாவது தன்னுடைய பையனை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ நினைச்சிருந்திருக்காரு. ஆனா இந்த எம்எல்ஏவை இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சுட்டு கொண்டுறானுங்க. இப்ப வெளியே ஒரு இருக்கானுங்களே, வெளியே ஒருத்தன் நிக்கிறான். இவன் பாதுகாப்புக்கு நிக்கிறான். இவங்க இந்த திருட்டு பேர்களுக்கு பாதுகாப்பா வெளியில ஒருத்தன் நிக்கிறான். இப்ப சத்தம் கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வராங்க. அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்க சுட்டு விரட்டி விட்டுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, 1995 2005 வரைக்கும் கொடூரமான கொலைகளை பண்ண ஒரு கேடுகட்ட கேங் தான் இந்த கேங்கு. ஸோ இதை பண்ணிட்டு இருக்காங்க. 2005 எம்எல்ஏவை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விஷயம் இன்னும் பல மடங்கு சீரியஸ் ஆகி இந்த கேங்கை போலீஸ் விரட்டி பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கமெண்ட்டை சொன்னாலும் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். கமெண்ட்னா நான் அடிக்கிற கமெண்ட் இல்லை, வேற ஒரு இடத்துல ஒரு மீடியால நான் பார்த்த கமெண்ட். ஒருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, சாதாரண மக்களை கொலை பண்ணும் போதும் கொள்ளை அடிக்கும் போதும் நீங்க கண்டுக்கல, ஒரு எம்எல்ஏ கொல்லும் போதுதான் நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க,
நல்லா வந்து முழிச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த கமெண்ட் வந்து நான் வந்து பார்த்தேன். அது உங்கள்கிட்ட சொல்லும் போது தோணுச்சு. இன்ஃபேக்ட் சொன்னால் அந்த தீரன் அதிகாரம் படத்திலே வந்து அது வந்து கார்த்தி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. யாராவது ஒரு பெரிய ஆளை வந்து இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க, அப்போதான் வந்து நீங்கள் விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து கார்த்தியே வந்து சொல்லுவார். அப்ப நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னா ரொம்பவே நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இனிமேட்டு நம்ம ஒரு விஷயம் நடக்காத மாதிரி வந்து போலீஸ் சைட்ல இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப வந்து வெளிப்படையா வந்து இந்த நியூஸ் வந்து காட்டியிருக்கு. ஸோ 1995 இருந்து 2005 வரைக்கும் பல கொள்ளைகளை வந்து நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு பக்கத்தில் ஆந்திர பிரதேஷ்லையும் நடத்தியிருக்காங்க. சரி, இப்போ வந்து போலீஸ் வந்து தேடும் போது வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து நான் சொல்றது 1995 and 2005 அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பெருசாக கிடையாது. ரொம்ப வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடையாது. போலீஸ் வந்து ரொம்பவே வந்து உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவனுங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு திருப்பி ட்ரக்ல ஏறிட்டு போயிடுறானுங்க. அந்த ட்ரக்கே வந்து பார்த்தோம்னா இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, கொள்ளை அடிக்கிற இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டிடுவாங்களாம். ஸோ 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நடந்து வந்து கொள்ளையடிச்சுட்டு திரும்பி இருட்டிலே நடந்து அந்த ட்ரக்கில் வந்து போயிடுவாங்களாம். இப்போ வந்து இவனுங்க கொள்ளையடிக்கும் போது அவங்கள பேசக்கூடிய பாஷை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து பேச மாட்டாங்கன்னா, மேபி அவங்களுக்கு தெரியுமா தெரியல, நமக்கு வந்து தெரியல, அவங்களுக்கும் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இப்போ போலீஸ் இருக்கக்கூடிய க்ளூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுங்க வந்து கொள்ளையடிக்கும் போது வேற ஒரு பாஷை பேசுறாங்க. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண அந்த நாட்டு துப்பாக்கி அது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து மேபி வந்து இவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அப்போதான் போலீஸ் வந்து இந்த பவாரியா கம்யூனிட்டி அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து தெரியுது. ஸோ பவாரியா கம்யூனிட்டி அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து இந்த பவாரியா கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் இருக்காங்க, ராஜஸ்தான் இருக்காங்க, வந்து போலீஸ்க்கு வந்து தெரியாது. அப்ப எந்த க்ளூஸ்மே வந்து போலீஸ்க்கு வந்து பெருசா வந்து இல்ல. அப்புறம் அந்த கொள்ளையடிக்கிற அந்த இடத்துல வந்து இவங்க விட்டு போன அந்த கைரேகை, ஸோ இதெல்லாம் வச்சுதான் போலீஸ்க்கு வந்து க்ளூஸ் இருந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா கைரேகை, அதுல கூட எல்லா கிரிமினல்ஸோட கைரேகையை வச்சும் இந்த இவங்க இடத்துல கொள்ளையடிக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, கைரேகை விட்டு போயிடுறாங்க. இந்த கைரேகை வச்சு என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் கூட எல்லா கிரிமினல்ஸோடையும் கம்பேர் பண்றாங்க, எதோடையுமே வந்து மேட்ச் ஆகல. அப்போ போலீஸுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பவாரியா கம்யூனிட்டி பத்தியும் தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கைரேகை வச்சு மேட்ச் பண்ணும்போது இவங்க வந்து ஆக்ரால வந்து ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கைதியோட வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முன்னாடி கைதியா இருந்திருக்கான், அந்த கைரேகையோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கைரேகை வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் போலீஸ்க்கு வந்து ஒரு லீட் அப்படிங்கிறதே வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேங்கு இந்த 24 டெக்காய்டிஸ் 24 கொள்ளைகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணதா வந்து சொல்றாங்க. 13 பேர் இறந்திருக்காங்க, 63 பேர் கிட்ட இன்ஜூரி ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதாவது இன்ஜூரினா நீங்க ஏதாவது சாதாரண இன்ஜூரி நினைச்சுக்காதீங்க, எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான மோசமான சீரியஸ் இன்ஜூரி தான் நான் சொல்றது எல்லாமே. அப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மாட்டிருக்கு, 2 கோடி ரூபாய் கேஷ் மாட்டிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, 2 கோடி ரூபாங்கிறது 2005 டைம்ல. இந்த எம்எல்ஏ வீட்லயே வந்து இவங்க கொள்ளையடிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேஷ், செல்போனு, 62 சவரன் கோல்டை வந்து எம்எல்ஏ வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனதா வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து மாட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 லேடிஸ் வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 லேடிஸ்க்கும் பெயில் கிடைச்சிருச்சா. அதுக்கப்புறம் இந்த 3 லேடிஸ் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அதாவது எங்க போனாங்கன்னே தெரியல, இன்னைக்கு டேட் வரைக்கும் இவங்க எங்க போனாங்கிறது வந்து தெரியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயில வந்து 2 பேர் இறந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, 2 பேர் வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு 4 அக்யூஸ் வந்து இருந்திருக்காங்க. இதுல 3 பேருக்கு வந்து கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொருத்த வந்து ஏற்கனவே பெயில் வந்து இருந்திருக்கான் போல. ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வந்து பார்த்தோம்னா திங்கட்கிழமை வந்து மண்டே வந்து என்ன பண்ண போறாங்க, கோர்ட் வந்து தர போறாங்க. ஸோ இந்த பவாரியா கம்யூனிட்டியை பத்தி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஹைவே இருக்கும் இல்லையா, நேஷனல் ஹைவேவை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகளை வந்து டார்கெட் பண்ணி, அதுவும் நல்லா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய வீடுகள், சும்மா சின்ன சின்ன குடிசை அந்த மாதிரி நான் சொல்ல, பெரிய பார்க்கவே சூப்பரா இருக்கக்கூடிய வீடுகள், அந்த வீடுகளை டார்கெட் பண்ணி அப்படியே கொலை பண்ணி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் என்னுடைய ரோல். அதாவது கதவை உடச்சு உள்ள இருக்கவங்கள அட்டாக் பண்ணி கேஷு கோல்டு எல்லாத்தையும் திருடிட்டு போறது, இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான ஒரு கும்பல் தான் இவங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பவாரியா கம்யூனிட்டி. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸ் பத்தி அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து ரொம்ப போராடி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா 1995 2005 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு கொள்ளைகள் வந்து போலீஸ் வந்து நடக்க விட்டுருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு வந்து வருது. ஏன் ஒரு எம்எல்ஏ இறந்தாதான் அதுக்கப்புறம் இவங்க சீரியஸா எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கொஸ்டின் கிடையாது, பப்ளிக்கோட கொஸ்டினா இன்னமும் இருக்கு. முக்கியமா அந்த படம் தீரன் அதிகாரம் 1 அந்த படத்துல வந்து கார்த்தியை வந்து கேட்டிருப்பாங்க, நிச்சயமா எவனா ஒருத்தன் பெரிய ஆள் மேல வந்து கை வைக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து விஷயத்தை வந்து சீரியஸா எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லுவான். விச் மீன்ஸ் அது வரைக்கும் இந்த போலீஸ், நான் சொல்றது ரியல் லைஃப்ல இந்த போலீஸ் வந்து கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ கொள்ளும் போது தான் அந்த நியூஸ் வந்து பெருசா போயிருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது.
ஸோ நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மண்டே என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.